முக்கியமான விஷயம், ரேடியல் ரோட் காரிடாரில் நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஓஎம்ஆரில் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு டிராவல் டிஸ்டன்ஸ் வைஸில் இந்த லொக்கேஷன் ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஜெயச்சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியல் ரோடை ஈஸியாகவே அசஸ் பண்ணிக்கலாம். மாடல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 30 ஃபீட் ரோடு இருக்குது. வடக்கு பார்த்தமான நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நான் பார்த்து தான் கவனிச்சு ஒன்று நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே அப்டேட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டினுடைய ரேட் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேடவாக்கத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆமாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வந்து, வசந்த் கண்ணா எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம், என்ன அப்பார்ட்மெண்ட்டாக மேடவாக்கத்தில் போட்டுட்ருக்கேன், எனக்கு என்னோட பையனுக்கு நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்ருக்கேன், அதே நேரத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகவும் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் சொல்லுப்பா அப்படின்னா உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை கொண்டு வந்திருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான விஷயம் ஒரு 3 விஷயம் நான் ஹைலைட்டாக பார்த்தேன். அதை நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஏரியா வந்து மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. 1500 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. வசந்த் எனக்கு 700-800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வேணாம், எனக்கு லேண்ட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வீடும் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் லேண்டு வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ, நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பெட்ரூம்ஸ் பெருசாக இருக்கணும், கிச்சன்ஸ் பெருசாக இருக்கணும் நான் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், பால்கனி கார்னர் பால்கனியாக இருக்கணும், அதே நேரத்தில் பால்கனியும் நல்லா ஸ்பேஷியஸான பால்கனியாக இருக்கணும், செட்பேக் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளானும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டெமோ ஹவுஸ் தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தம் 47 வில்லாஸ் வரப்போகுது. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஹவுஸ் தான் இது. இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்களேன், இது வந்து ஒரு ஆக்சுவல் ஹவுஸ் தான். இன்டீரியர் ஒர்க்கு, இந்த மாடுலர் கிச்சன், செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டு வீடு ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணலை. என்ன நாங்கள் கொடுக்குறோமோ அதை அப்படியே காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடை உங்களுக்கு காமிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடு உங்களுக்கு கிடைக்கும். இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடை பார்த்து நீங்கள் புக் பண்ணுவீங்க, ஆனால் கொடுக்கும்பொழுது அதுவா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஆனால் அந்த கன்ஃபியூஷன் இந்த வீட்டில் உங்களுக்கு வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாவை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் வரும். கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃப்ளோர் பிளான்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 3 ஃப்ளோர் பிளான் கேட்டகரி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டினுடைய பிளான் நம்பர் வந்து பிங்க. ஓகேங்களா? ப்ரௌச்சர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. வசந்த் ப்ரௌச்சர் யார்ட்டனா வாங்கணும், லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யாரும் மீட் பண்ணியிருக்காங்கன்னா ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஆகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸினுடைய கிறிஸ்டல் மூன்லைட் ப்ராஜெக்ட். சரிங்களா? மொத்தம் 47 வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் இது. 24 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க, வித் ஸ்ட்ரீட் லைட்டோடு இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 47மே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். சரிங்களா? இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை சவுத்தில் நம்ம மேடவாக்கத்தில் இருக்குங்க. கரெக்டாக நம்ம வேளச்சேரியிலேருந்து மேடவாக்கம் நோக்கி வரும்பொழுது நம்ம ஜெயச்சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த ஜெயச்சந்திரனுக்கு முன்னாடி ரைட் எடுத்திங்கன்னா உள்ள இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் சைத்தன்யா பாத்வே ஸ்கூல் இருக்குது, NPRN வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஆசான் காலேஜ் இருக்குது, ஜெருசலம் இருக்குது, பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், ரேடியல் ரோட் காரிடாரில் நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஓஎம்ஆரில் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ட்ராவல் டிஸ்டன்ஸ் வைஸில் இந்த லொக்கேஷன் ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஜெயச்சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியல் ரோடை ஈஸியாகவே அசஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சென்னை 1, ஏன்னா நான் வரும்பொழுதே அந்த ரோட் வழியாக தாங்க வந்தேன். இப்போ நம்ம இந்த மாடல் ஹவுஸை பார்த்துலாம். இந்த மாடல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 30 ஃபீட் ரோடு இருக்குது. வடக்கு பார்த்தமான ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி ரேம்ப் இருக்குது. 2 காருக்குள்ளே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 17 அடிக்கு 17 அடி சைஸில். முக்கியமாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க ரேம்ப்பு. நான் இப்படி நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டுக்குமே செப்பரேட் போரு, செப்பரேட் செப்டிக் டேங்க், செப்பரேட் EB ப்ரொவிஷன், 3 ஃபேஸ் EB கொடுக்குறாங்க, சம்கும் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட், ரைட், பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் சுவிச்சஸ் எல்லாமே உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ தான் ஒர்க் முடிஞ்சிச்சு ரேம்ப்பு. அதே மாதிரி நான் 2 நாள் முன்னாடியே வந்தேங்க. ஃப்ரண்ட்டில் இந்த டெக்ஸ்டைல் ஃபினிஷ் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் நீட்டாகவே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் காமிக்கிறேன். அங்கே நில்லுங்க, அப்படியே ஒரு சர்க்கிள் காமிங்க. இங்கே பாருங்கள், சுற்றிலும் அப்பார்ட்மெண்ட்ஸ். வசந்த் எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வேணாங்கண்ணா, எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே நான் வாழ்ந்து பழகிட்டேன், எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ நம்ம அப்படியே
உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அவுட்டர் 5 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு 2 ஸ்டெப் இருக்குங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீக்குட் டோர் வந்துடும். சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லெக்ரான் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டோரில் உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் இருக்குது. இந்த பயோமெட்ரிக் லாக்கை பொறுத்த வரைக்கும் காலிங் பில் அமைக்கிட்டேன்னா பாஸ்வேர்ட் சொன்னாலே இருங்க மறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த பாஸ்வேர்டை நான் ஞாபகம் வச்சு கொடுத்துருக்கல, இப்போ தான் மாற்றிருக்காங்க போல். அதாங்க நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் தாண்டி உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. முக்கியமாக நான் இன்ட்ரோலி என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, வீடு நல்ல வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். நம்ம லேண்ட் வாங்கி வீடு கட்டும் பொழுது, நம்மளா கட்டும் பொழுது வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் அங்கே இல்லைங்களா ஒயிட்டில் போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 2 UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசு வலையோடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் உங்களுக்கு டிவிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக்ரான் பிராண்ட் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸுங்க. ஆக்சுவலாக இந்த டைனிங் ஏரியாவினுடைய லிவிங் ஸ்பேஸை இந்த ஸ்டெப்ஸ் ஏரியா எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை. செப்பரேட்டாக தான் ஆஃப் செட்டில் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. அதே மாதிரி கிட்ட வாங்கல இங்கே வந்து உங்களுக்கு ஹை சீலிங் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெரஸில் இருக்கக்கூடிய பெட்ரூமையும் பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து கிச்சனுங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. சி டைப் ஸ்லாபாக இருக்குங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பேக் சைட் டோர் இருக்குது. என்ன வசந்த் வீடு கொஞ்சம் ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ புக்கிங். இந்த ப்ராஜெக்டை இன்னும் லான்ச் பண்ணலை. இந்த ப்ரீ புக்கிங்கில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ புக் பண்ணுறதுனால 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் டக்குன்னு எடுத்து பட்டுன்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரீயான செட் பேக் ஏரியா. இப்படி நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா இந்த பாத்வே மூலியமாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்க சென்டர் அடையலாம். கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்கே வந்து ஒரு வாட்டர் அவுட்புட் வந்துடும். பேக்கில் ஒரு கிரில் கேட் இருக்குது. பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இருங்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜாகுவார் பிராண்டில் ஜாகுவார் டேப்போடு இருக்குங்க. இந்த வாஷ் பேஷன் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே இன்வென்ட்ருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஒரு ஓரமாக அடங்கிருச்சு. இந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஸ்பேஷியஸ் பெட்ரூம். 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. ஜாகுவார் டேப்போட இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட் தான் டாப்பாக கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. இந்த ஹேண்ட் ஷவரோடு இருக்குது. அதே மாதிரி வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரேட் காஸ்ட்லி. நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் பார்த்து தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் தான். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். ஸ்டெப்ஸ்னுடைய ஸ்பெக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் லேண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. அங்கேயே நில்லுங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், மறந்துடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்னன்னாங்க, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து பில்டர் பண்ணலை. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் லிஃப்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் உங்களுக்கு எக்ஸஸ் ஆகவே இருக்கிறது. பொதுவாக இந்த ஸ்டெப்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து உடனே திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த லாஞ்ச் ஏரியாவில் வந்து போகுது அப்படின்றதுனால இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல. இங்கே வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் பேசஞ்சர் லிஃப்ட் கூட வைக்கிறனா வச்சுக்கலாம். ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாஞ்சிலேருந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி, கார்னர் பால்கனி, அப்பா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5th பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிடலாம் போல். ஹேண்டில் எஸ்எஸில் இருக்குது. வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸினுடைய வியூ இருக்குது. இப்போ நான் இப்படி வரேன். இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த ஃபஸ்ட் லெவலில் இந்த பால்கனிலேருந்து வெளில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பார்த்துருக்குங்க. ஜாகுவார் பிராண்டில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. ரெயின் ஷவரோடு இருக்கக்கூடிய 3-in-1 வால் மிக்ஸ். எனக்கு தலை தட்டில் சூப்பர்.
வாஷ் பேஷன் இங்கே வந்துடும். ஓகேங்களா, அந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்தும் நீங்கள் அந்த பால்கனியை அசஸ் பண்ணிக்கலாம். அப்படி போய் இப்படி வந்துக்கலாம். சரிங்களா, அப்படியே சுற்றி சுற்றி நம்ம கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சி விளாண்டுக்கலாம். யார் ஆக்சுவலாக இப்போ என்னோடய அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்பாயின்மெண்ட் இருக்குது மயிலாப்பூரில். இப்போ டைமு பாருங்கள், மணி 11:20. ஆனால் நான் 12:45 மயிலாப்பூரில் இருக்கணும். இதை நான் முடிச்சு கொடுத்துட்டு டக்குன்னு போகணும். ஓகே, ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 3rd பெட்ரூம் இருக்குது. 1 CD PVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பெட்ரூமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கிறது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஸ்பாட் லைட்ஸ் தான். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், வால் டிசைன், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. இந்த டைல்ஸ் டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாஷ் பேஷன் நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன், ஜாகுவார் பிராண்டில் 3-in-1 வால் மிக்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம 4th பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெடிக்கேட்டட் நம்ம சேனலுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அதில் தான் நிறையா பார்ப்பீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கிறேன். செகண்ட் லெவல் வந்த உடனே பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம். கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 3rd பெட்ரூம் அதே மாதிரி டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய செகண்ட் லெவலுங்க இது. சரிங்களா, 1 CD PVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுடையோடு இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத் இருக்குது. டைல்ஸ் டிசைன் மட்டும் தான் வேறு, மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளாசட் நல்லா இருந்தது. டெரஸில் ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து அப்பர் டெரஸ்க்கு ஒரு என்ட்ரி இருக்குது. கான்க்ரீட் வாட்டர் டேங்க் இருக்குது. இங்கே செப்பரேட்டாக வந்து ஒரு ரூம் இருக்குங்க, ஒரு சர்வீஸ், அதாவது வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நான் பார்த்து தான் கவனித்து ஒன்று நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே அப்டேட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். சரிங்களா, அது உங்களுக்கும் டைம் சேவிங்காக இருக்கும், எனக்கும் டைம் சேவிங்காக இருக்கும். உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டினுடைய ரேட் 2,75,00,000 பில்டர் கோட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு 10 lakh rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 47 வில்லாஸ் இருக்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாவை பொறுத்து பட்ஜெட்டில் ஏற்றம் இருக்கலாம். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பாய்.